First Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறது டயபெட்டிக் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுல நம்ம தொடர்ந்து அறிகுறிகளை பத்தி பேசலாம். இன்னும் நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நலம் காக்க நிகழ்ச்சி பேர் சொல்லுங்க ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து கண்ணதாசன் மேடம். நல்லது. உங்களுடைய கேள்விகள் என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க சார். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் எனக்கு 4 months அல்சர் இருக்கு சார். ஓகே. அல்சர் இப்போ 4 months கண்டினியூ டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார். மேல் மூச்சு அதிகமாக வந்துட்டு இருக்கு சார். அது கண்ட்ரோல் ஆகல. வயிறு மட்டும் லைட்டாக கண்ட்ரோல் ஆயிருக்கு. முன்ன இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே சார். கண்ட்ரோல் இருக்கு. ப்ளஸ் அந்த மேல் மூச்சு மட்டும் ஓவரா வந்துட்டு இருக்கு சார். ஓவரா டயர்ட் ஆயிடுது. ஓகே சார். பட் இப்போ 4 months நான் டேப்லெட் எடுத்துக்கு கை கால் இடுப்புலாம் கொஞ்சம் வலி சார். ஓகே. ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வருங்களா சார்? நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் நம்மளுடைய தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக தான் குறையும் சார். அதாவது இப்போ நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி, உடனே நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோன்னையும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம கிராஜுவலாக மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுடைய தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சார். மூச்சு வாங்குறது மட்டும் நிற்கல சார். 4 months அப்படியே இருக்கு சார். ஓகே சார். ஓகே, நம்ம இப்போ ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். ஓகேங்களா? ஓகே. இன்னும் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு நேரடியாக வாங்க. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ அறிகுறிகள்ல நீங்க சொன்னீங்க அந்த டயர்ட்னஸ், லாஸ் ஆஃப் கான்சியஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இதுல சிறுநீர் அடிக்கடி போறது அண்ட் பாதை எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன மாதிரி இருக்கும்? அதாவது இது பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், பர்னிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதம் அப்புறம் கால், இந்த மாதிரி இந்த 2 இடங்கள்லையும் எரிச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு பகல் நேரத்தில் யூரின் அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இரவு நேரங்களில் யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே ஒரு சில எக்ஸ்டர்னல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகே டாக்டர். இப்போ இதுல நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம் அம்மா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க மேடம். சரி, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. இந்த பித்தப்பை கல்லு இருக்குங்க சார். 7 mm இருக்கு ஸ்கேன் பண்ணல. சரிங்கம்மா. அது எப்படிங்க சார்? வைத்தியம் பண்ணா கியூர் ஆயிடுங்களா? கண்டிப்பா மேடம். நம்ம ஹோமியோபதிக்ல கொஞ்சம் ரெகுலரா மெடிசன்ஸ் எடுக்கும்போது எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் படிப்படியா தான் குறையும். இப்ப நம்ம மருந்து எடுத்தோன்னே இந்த வலி குறைஞ்சிரும், கல் வெளியில வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் நாள் பட நீங்க மருந்துகள் எடுக்கும் போது தான் அந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும் மேடம். சரிங்களா? கியூர் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் எவ்வளவு சார் ஃபீஸ் ஆகும்? இந்த டீட்டெயிலாம் நீங்க நேரடியா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்கம்மா. சரிங்களா? சரிங்க சார். நம்ம உங்களுடைய அந்த தொந்தரவுகள் எந்த அளவு இருக்கு, அந்த கல்லினுடைய அளவு எப்படி இருக்கு, நம்ம எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களை பார்க்கணும்னா எங்க வரணுங்க? அதாவது பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இடத்துல இருக்கு மேடம். சென்னையில் 3 இடத்துல இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அப்புறம் மதுரையில ஒரு பிரான்ச் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க திருப்பூர் அப்படி ஹலோ கோயம்புத்தூர் தான் பக்கம். கோயம்புத்தூர்ல போய் நீங்க பார்த்துக்கலாம் மேடம். இன்னும் கோயம்புத்தூரோட அட்ரஸ் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க டீட்டெயிலாக அட்ரஸ் கொடுப்பாங்க. நீங்க அங்க போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க மேடம். சரிங்க சார். சரி ஓகே, மேடம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்டர், இப்ப இந்த அறிகுறிகள் எக்ஸ்டர்னலா இருந்தாலும் இன்டர்னலா இருந்தது, இது ஒரு குறைபாடு இல்லையா? பேன்க்ரியாஸ்ல குளுக்கோஸ் செக்ரேஷன்ஸ் பிரச்சனைங்கிறதுனால தான் வருது. பட் இது நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது இல்லையா? அது தானா நடக்கிற ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட் அண்ட் ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரிஸ், இட் இஸ் அதாவது இன்டர்னலா வர ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே
இட்ஸ் ஹெரிடிட்ரி பேசிஸ். ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அந்த இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா we can somehow we can manage it. சோ இதுக்கு டயட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமிங்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு 30 வருஷமா சைனஸ்னா டஸ்ட் அலர்ஜி மாதிரி, இந்த சாம்பிராணி தாளிக்கிற காரம் இது மாதிரி எல்லாம் சேர்றது இல்லைங்க சார். சீக்கா தேய்ச்சி குளிச்சா இது மாதிரி. ஓகே. இப்ப ஹோமியோபதி மாத்திரம் 1 மாசமா எடுத்துக்கிறேன். திருச்செங்கோட்டுல வாங்குறேன் நானு. புரியல மேடம். திருச்செங்கோட்டுல ஓகே வாங்குறேங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன். இழப்பு தும்பல் எல்லாமே நின்றுச்சு. ஓகே. தலைவலி வருது அடிக்கடி. டாக்டர்கிட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு நீங்க அதே மாத்திரை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம். ப்ரெஷருக்கு வந்து பிபிக்கு வந்து மாத்திரை மெதுவாக தான் கொடுக்க முடியும், இதுல வந்து உடனே கேட்காதுன்னு சொல்லி இங்கிலீஷ் மெடிசனை எடுக்க சொல்லிட்டாருங்க டாக்டர். அதாவது இப்போ ஹோமியோபதிக் மருந்து வந்து நீங்க ரெகுலரா எடுக்கும்போது, தொடர்ந்து கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுடைய தொந்தரவுகள் ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரிங்க டாக்டர். அடுத்தது நீங்க ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய தொந்தரவுகள் சரியாகும் மேடம். பிபியா இருந்தாலும் சரி, சுகர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா விதமான தொந்தரவுகளும் ஹோமியோபதிக்ல நீங்க ரெகுலரா மெடிசன்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி. இன்னும் அழைப்புக்கு நம்ம இன்னும் நேர் பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர், இப்போ நம்ம இந்த டயபெட்டிக்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி டயபெட்டிக்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. வெளியில வர முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. லைக் ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரிஸ்னு ஒன்று இருக்கு அண்ட் ப்ரிவென்ஷன். நம்மளுடைய இப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸில் வந்து எல்லாமே டயபெட்டிக் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுக்கான ப்ரிவென்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் மிர்ச்சி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? குன்றத்தூர் நன்னம்பாவத்துல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும் மேடம், என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? சுகர் இருக்குது சார் எனக்கு. ஓகே. 1 வருஷமா அது இருந்திருக்குது, நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். ஓகே, இப்போ சுகருடைய அளவு எவ்வளவு இருக்குங்க? நாங்க டெஸ்ட் பண்ணதுக்கு போனப்போ 387 இருந்தது. சரி, ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுங்க? அதாவது எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்துல இருக்கும்போது சுகர் எவ்வளவு இருந்துச்சுங்க? ஹலோ. 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 சொல்லுங்க மேடம். அதான் சார் 387 இருந்தது. ஓகே மேடம், அதாவது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்த ரிப்போர்ட்டா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டுங்களா? அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்தது சார். ஓகே. சரி, இப்போ உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. ஆக்சுவலி இது அவங்க வந்து சுகர் வந்து 300+ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலர் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ அவங்களுடைய பயம் என்ன அப்படின்னா, நாங்கள் 1 வருஷமா அதை கவனிக்காமல் விட்டுட்டோம், ஸோ இப்போ இதனால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. நம்ம கவனிக்கலை அப்படிங்கிறது கிடையாது. லைக் நம்ம கொஞ்சம் ரெகுலர் மெடிசன்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுகர் லெவல் வந்து நார்மல் கொண்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம சுகர் லெவல் நார்மல் கொண்டு வந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து எக்ஸாக்ட்லி 50-50 சொல்ல முடியும். லைக் என்ன அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, லைக் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கனுடைய எனர்ஜி லெவல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு வரக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் வந்து ப்ராப்பராக சப்ளை ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ஷாலினி. ஷாலினி, எங்க இருந்து பேசுறீங்க? கேரளால இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையில சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து மேல ரொம்ப கொஞ்சம் பிம்பிள்ஸா வருது. ஓகே. பிம்பிள்ஸ் வந்து அது வந்து உடைஞ்சு போகும் இல்லையா? ஒரு ஸ்மெல் மேல வருது, அது ஏன் டாக்டர்?
இந்த தொந்தரவுகள் எவ்வளோ நாளா இருக்குங்க? இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எவ்வளோ நாளா இருக்கு மேடம்? அது 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருக்கு. அதாவது இப்போ இந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் எந்த விதமான ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து அந்த அஃபென்சிவ் ஸ்மெல் வர்றது இட்ஸ் நேச்சர். சரிங்களா? அதாவது உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அஃபென்சிவ் ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் டைஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல டாக்டர், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேடம். நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுக்கும்போது இந்த தொந்தரவுகள் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ நம்ம டயபெட்டிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். இதன் பக்க விளைவுகள் என்னெல்லாம் வரும்ங்கிறத நம்ம பேசலாமா? என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படும் இந்த டயபெட்டிக் வந்துட்டா நம்ம அது கேர் எடுக்காது? இதுக்கான விடை தெரியல. ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. ஜிக்கி மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க சார். ஹலோ. எனக்கு பீரியட் டைம் 1.5 மாசமா இருக்குங்க சார். பட்டுன்னே இருக்குது. ஓகே. மாட்டேங்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மாத்திரை எல்லாம் குடுக்குறாங்க, ஆனா நிக்க மாட்டேங்குது. ஓகே. பட்டுன்னு இதா இருக்குங்க சார். நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க கர்ப்பப்பை பக்கத்துல. சரிங்க மேடம். அதுக்கு என்னங்க சார் ட்ரீட்மெண்ட்? உங்களுக்கு இப்போ இந்த மென்சஸ் ப்ராப்ளம் எவ்வளோ நாளா இருக்குங்க? என்னங்க சார்? ஹலோ. சொல்லுங்க சார். இப்போ இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு எவ்வளோ நாளா இருக்கு மேடம்? 1.5 மாசமா இருக்குதுங்க சார். டேட் நிக்கவே மாட்டேங்குது. பட்டுக்குனே தான் இருக்குதுங்க சார். அப்படிங்களா? ஓகே. உங்களுக்கு வந்து இந்த இர்ரெகுலர் மென்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பயிர் வலிலாம் எதுவுமே இல்லைங்க சார். ஆனா பட்டுக்குனே தான் இருக்குது டேட் மட்டும். கர்ப்பப்பைக்கு பக்கத்துல நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எதனாலங்க சார்? அதாவது நீர்க்கட்டி வர்றது ஒரு சில விட்டமின்ஸ் குறைபாடுகள்னால அந்த மாதிரி வரும். அப்படிங்களா சார்? ஆமாங்க. அடுத்தது வந்து உங்களுடைய மென்சஸ் வந்து ரெகுலரா இருந்துச்சுன்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அண்ட் அடுத்தது இப்போ நீர்க்கட்டி இருக்கும்போது பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி மேடம். சரிங்க சார். சரிங்களா? நம்ம ரெகுலர் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியாயிடுமா சார்? கண்டிப்பா சரியாயிடும் மேடம். நீங்க வந்து நேரடியா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு வரும்போது உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். நன்றி மேடம். நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திட்டு இதுக்கான தீர்வுகள் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிகிச்சை முறைகளை நீங்க எடுத்துக்கோங்க. நன்றி அழைப்பினை அழைத்ததுக்கு. இப்ப நம்ம பக்க விளைவுகள் என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படும் டயபெட்டிக்? அதாவது இப்போ டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஏன் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருது? அதாவது இப்போ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது மெடிசன்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டபாலிசம் எல்லாமே வந்து கிட்னியில் போய் தான் பிளேஸ் ஆகுது. ஸோ கிட்னி மூலமாக தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸும் வந்து சேம் இட் கோஸ் அண்ட் செட்டில்ஸ் இன் கிட்னி. ஸோ இதனால் அந்த கிட்னியோட நார்மல் ஃபங்க்ஷனு அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாமல் என்ன ஆகுது அப்படின்னா இட் கெட்ஸ் ஃபெயில்டு. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். தென் அடுத்தடுத்து கிட்னிக்கு ரிலேட்டடா நெக்ஸ்ட் எந்த ஆர்கன் இருக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ஆர்கன்ஸுமே ஃபெயிலியர் பார்க்கலாம். நம்ம ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து கோவிந்தராஜன் சொல்லி பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை மேடம் சுகர் இருக்கு, ஒரு 2 இயர்ஸ் இருக்கு மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். ஓகே சார். எனக்கு சுகர் ஒரு 2 இயர்ஸ் இருக்குங்க. ஓகே. அப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. ஓகே. பீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இந்த 3 ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே சார். எப்படி இந்த உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நிரந்தர ரிசல்ட் கிடைக்குங்க சார்? கண்டிப்பா இருக்கு சார். அதாவது சுகருக்கான கம்ப்ளைண்ட்ஸ்க்கான மெடிசன்ஸும் இருக்கு. அட் த சேம் டைம் வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கான மெடிசன்ஸும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க ரெகுலர் மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய கொலஸ்ட்ரால் டெபாசிஷனும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். இன்னும் இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியா நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க. சரிங்க சார். சரிங்களா?
நீங்கள் வரும்போது உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. அங்கே டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான தீர்வு என்ன, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும், எப்படி டயட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைசஸ் கொஞ்சம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ கிட்னி பாதிக்கப்படும் சொன்னீங்க, இதுல வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுகர் இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம், அதாவது மஸ்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு 3 சிஸ்டம் இருக்கு. ஸோ இப்போ டயபெட்டிக் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், மினரல்ஸ், எல்லா விஷயங்களுமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். நார்மல் லெவல்லேருந்து இட் கெட்ஸ் ரெடியூஸ்ட். ஸோ என்ன ஆகும்னா அந்த இம்பல்சஸ் இட் வில் நாட் பி ஏபிள் டு பாஸ் டு நெக்ஸ்ட் ஆர்கன் இன் அ ரெகுலர் வே. ஏன் அப்படின்னா அந்த வீக்னஸ்னால நர்வஸ் வீக்னஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இப்போ டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே நர்வஸ் வீக்னஸ் வரும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய இன்டர்னல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எடுத்துக்கக்கூடிய டயட்ஸ் என்ன மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சிலர் டயபெட்டிக்காக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில உணவு வகைகளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் ப்ராப்பரான அந்த டைமிங்க்கு டயட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பாடி வெயிட் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வெயிட் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரீவியஸாக ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து பிரேக்கப் ஆகி கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா நர்வஸ் வீக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால கண் பார்வைக்கான பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பா. அதாவது கண்ணு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இயர் ப்ராப்ளம், மீன் காது கேட்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு அந்த ப்ராப்பர் ஸ்மெல் டிடெக்ட் பண்ண முடியாம அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல அதிகமா பாதிக்கப்படுறது கண்ணு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதனால இப்போ நம்ம டயபெட்டிக் வந்ததுனால அந்த அந்த தொந்தரவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை வந்து ப்ராப்பரா சப்ளை பண்றது கிடையாது. ஸோ இதனால கண் பார்வை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க சார். சார் முகமது மேடம். முகமது சார், எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ டாக்டர். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இந்த ஆஸ்மாவால இது நாட்டு மருந்து எடுத்துருந்தோங்க சார். ஓகே சார். அது வந்து தொடர்ந்து ஒரு 3 மாசம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே. நாங்க வந்து 6 மாசமா எடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஆனா இருந்தாலும் வந்து அது மருந்து நிறுத்திட்டோம்னா மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் தும்மல், அடுக்கு தும்மல் வருது. அதுக்கு என்னங்க சார் பண்ணலாம்? இந்த தொந்தரவு உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு சார்? இது வந்து ஒரு 1.5 வருஷமா இருக்குங்க சார். ஓகே. இப்போ நீங்க வந்து ரெகுலர் மெடிசின்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுடைய தொந்தரவுகள் சரியாகும் சார். அதாவது இப்போ இந்த தொந்தரவுக்காக நீங்க 3 மாசம் மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, இன்டர்னலா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப நீங்க கொஞ்சம் குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப கூலா இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மறுபடியும் இந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இதே நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுக்கும்போது இந்த தொந்தரவுகள்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் இருக்கு சார். சரிங்க சார். சரிங்களா? இன்னும் இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க நேரடியா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா இருக்கு சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வரும்னு சொல்றாங்க டயபெட்டிக் வந்துட்டாலே, அது என்ன மாதிரி டாக்டர்? சம்டைம்ஸ் இப்போ அந்த இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி வெயிட் ரொம்ப ஒபீஸாக இருக்கு, அது ஒன்று. தென் இம்ப்ராப்பர் டைஜஷன் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ராப்பர் டைஜஷன் இருக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர் டைஜஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். ஸோ அந்த கேஸ் வெளியில வரும்போதும் சரி, உள்ள போகும்போதும் சரி, ஆல்ரெடி நம்ம பாடியில வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு விதமான ஆசிட் செக்ரீஷன்ஸ் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த விஷயங்கள், அந்த ஆசிட்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து டைஜஸ்ட் பண்ணும்.
ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி உள்ள ஆசிட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம இன்னும் கேஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்கும்போது அந்த பிளட்ல போய் மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் ஹார்ட்டுக்கு போகும்போது யூ கெட் இன் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே ஓகே டாக்டர், இப்போ இவ்வளவு நேரம் டயபெட்டிக் விஷயங்களை நம்ம பேசிட்டோம். சரி, இதன் மூலமாக வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன? அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேருக்குமே வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா. இப்போ ஜென்ரலி நான் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தென் டயபெட்டிக் இருக்கிறதுனால எப்படி இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இன்ஃபர்டிலிட்டி இருக்கு அப்படின்னா இன் ஃபீமேல், இப்போ ஃபீமேல் அப்படின்னா டியூ டு மெனி ரீசன்ஸ், அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. மீன்ஸ் பிசிஓடி அப்படின்னா நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூட்ரஸ் கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டி இருக்குது, இல்லை ப்ராப்பர் ஹைஜீனிக் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரெகுலராக இருக்கும், எவ்ரி மந்த் வரும், பட் அந்த டேட் வில் பி டிஃப்ரெண்ட். எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து நம்ம பாடியுடைய டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சர் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஓகே சொல்லுங்க. பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, ஓவர் ஹீட் ஆகும் போதும் உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும், இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயும் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்ஸ், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நேயர். வணக்கம், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. முத்துசாமிங்க. ஓகே சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஆமா, குறைச்சிடுங்க ஐயா, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. எனக்கு சுகர் வந்து 25 வருஷம் ஆச்சுங்க. ஓகே சார், சொல்லுங்க. 25 வருஷம் ஆச்சு. சுகர் வந்து 25 வருஷம் ஆச்சு எனக்கு. ஓகே சார். இப்போ டேப்லெட் இங்கிலீஷ் டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே சார். டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் கட்டுக்குள்ள ஆகல, அப்படிதானே? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. இன்னும் சரியா இதாக மாட்டேங்குது. ஓகே சார். நார்மல் டயட் எந்த மாதிரி சாப்பிடுறீங்க? மடக்கிறதுக்கு முடியாம இதாகுது. ஓகே சார், மடக்க முடியல. ஓகே டாக்டர் கேக்குறாங்க என்ன மாதிரி டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு முதல்ல டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. என்ன மருந்து? இல்ல, நீங்க டிவி வால்யூம் குறைச்சா மட்டும்தான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். இப்ப சொல்லுங்க சார். உங்களோட வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார்? நார்மலா தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஸ்வீட் சாப்பிடுறது இல்ல. ஓகே சார். நார்மலா எல்லாம் டயட் கண்ட்ரோல் தான் இருக்கேன். ஓகே சார். ஆனா கை விரல் இதெல்லாம் மடக்க முடியறது இல்ல. இந்த தொந்தரவு எவ்வளவு நாளா இருக்குங்க? இந்த கை விரல் மடக்க முடியாம இருக்க தொந்தரவுகள்? இல்ல, கை விரல் மடக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அது எவ்வளவு நாளா இருக்குன்னு டாக்டர் கேக்குறாங்க சார். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அப்படி இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஏஜ் வந்து எனக்கு 67 ஆச்சு. ஓகே சார். அதாவது இப்ப நம்ம ரெகுலர் மெடிசன்ஸ், இப்ப இந்த தொந்தரவு எதனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள், சரிங்களா? இந்த சுகர் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்ல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ்னுடைய அளவு சரியான அளவுல இருக்கா? இப்ப சுகர் வந்து ஒரு 350க்கு மேல இருக்கு, நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசன் அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்தது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 1 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க அந்த மெடிசனுடைய அளவு வந்து கம்மி பண்ணணுமா இல்லை அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுடைய தொந்தரவுகள் சரியாகும், சரிங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசனுடைய அளவு வந்து பத்தல, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எடுத்துட்டு இருக்க மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் டோசேஜா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மட்டுமே தான் இந்த தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், சரிங்களா? அடுத்தது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் எடுத்துக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு சிறந்த ஒரு உணவா இருக்கும். கண்ட்ரோலா தான் இருக்கு, ஓரளவுக்கு கண்ட்ரோலா. ஓகே சார். இப்போ சுகர் லெவல் எவ்வளவு இருக்குங்க? சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால 110 இருக்குங்க. ஓகே.
சாப்பிட்டோம்னால 160 180 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெடிசனோட பவர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, சரிங்களா? நம்ம அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குங்க சார்? அதாவது கோயம்புத்தூர்ல வந்து ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸா? ஆமாங்க, அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹாஸ்பிட்டல் பிரான்ச் ஒன்று இருக்கு. நீங்க நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, சரிங்களா? வரும்போது உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. அங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கான டயட் சார்ட்ல இருந்து உணவு பொருட்கள்ல இருந்து அண்ட் மருந்துல இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். ஓகே, நன்றி. நன்றி. இன்ஃபர்டிலிட்டிக்கு இதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். இப்போ பெண்களுக்கு ஒரு காரணம், ஆண்களுக்கு ஒரு காரணம்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப டயபெட்டிக் இருந்தா அவங்களுக்கு நிச்சயமா இன்ஃபர்டிலிட்டி இருக்கத்தான் செய்யுமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது இருக்கிற எல்லாருக்குமே இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே சொல்ல முடியாதுங்கிறது கிடையாது. அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்னுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கு, அட் த சேம் டைம் அவங்களுடைய பிசிக்கல் எப்படி இருக்கு, அவங்க எடுத்துக்கக்கூடிய டயட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அதை வச்சுதான் எக்ஸாக்டா நம்ம வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல வாய்ப்புகளே இல்லையா அப்படிங்கறது சொல்ல முடியும். இதே வந்து மேலுக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி, இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி சேம் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பாடி டெம்பரேச்சர் மாறும்போது இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து மேல் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி, இதுக்கான காரணம் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்மோக் பண்ணும்போதும் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் ரொம்ப அதிகமாக ஆல்கஹால் எடுக்கும்போதும் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது ரொம்ப அதிகமாக வெயிட் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போதும் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஒன்ஸ் டயபெட்டிக் வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே பெரிய ஒரு தலைவலியா நினைச்சிட்டு இருக்காங்க. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுமே, இது வந்துட்டா எல்லாமே உறுப்புகள் பாதிக்கப்பட்டுமேனு. அப்ப இன்ஃபர்டிலிட்டிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு குறைபாடு, அது ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். ரெண்டும் ஒன்னா வந்துட்டா எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்றது, எதை ஃபர்ஸ்ட் நம்ம குணப்படுத்துறது? அதாவது இப்போ முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 இல்லை 40 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்க, காட் மேரிட், குழந்தைங்க இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி இப்போ ஹோமியோபதிக் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்ல எல்லாமே இதுக்கு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதுக்கு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஹோமியோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது when you take medicines, ரெகுலர் நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இதுக்கு தனியான ஒரு மெடிசன், இதுக்கு தனியான ஒரு மெடிசன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொடுக்குற மெடிசன் இட் ஃபில்டர் அவுட்ஸ் யுவர் எவ்ரி கம்ப்ளைண்ட்ஸ் இன்டர்னலி. உள்ள இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளையும் படிப்படியாக சரி பண்ணும். அதாவது இதுக்கு தனியான ஒரு மெடிசன், இதுக்கு தனியான ஒரு மெடிசன்ங்கிறது கிடையாது. நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இப்போ நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது எந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் மேஜரா இருக்கு, எதை ஈஸியாக சால்வ் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, டயபெட்டிக் இருக்கு அப்படிங்கும்போது இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் என்ன? ஒரு சிலர் வந்து டயபெட்டிக்காக இருந்தாலுமே தே கீப் ஆன் ஸ்மோக், கண்டினியூஸ் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மீன்ஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஓகே நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, தென் இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை சரி பண்ண போகிறோம், இது சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துடுறாங்க. பட் இப்போ நம்ம வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது கிராஜுவலாக எல்லா விஷயங்களும் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். இப்போ இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன? இப்போ வந்து ஸ்மோக்கிங் இருக்குது, இல்லை கண்டினியூஸ் ஆல்கஹாலிக் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை மோட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாத்தையும் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். ஸோ இது நம்ம ஹோமியோபதிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தொந்தரவு சரி பண்ணணும், தென் இந்த தொந்தரவுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இட் சால்வ் அவுட்ஸ் எவ்ரி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்னு கிடையாது, உங்களுக்கு சின்ன வயசில் வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்துருந்துச்சு, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே தங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தொந்தரவுகளும் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து 100% கியூர்
கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, டயபெட்டிக் வராம தடுக்கிறது எப்படி, அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வராம தடுக்கிறது எப்படின்றது நீங்க சொன்னீங்க. ஆனா ரெண்டுமே ஒண்ணா வராம தடுக்கிறது எப்படி? ஆக்சுவலி இது வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணும்போது இல்லை ஒரு சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வரும்போது இன்ஃபர்டிலிட்டியில இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இப்போ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரிஸ்ல இருக்கும்போது அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ஒரு சில டயட்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 100% we can't exactly tell டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். சார் வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. கை காலு வாதம் வந்துடுமா? டாக்டர்கிட்ட பேசுங்க ஐயா, உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் காலு கை வாதம் சார். எவ்வளோ நாளா இருக்குங்க? காலு கை வாதம் எவ்வளோ நாளா இருக்கு சார்? எவ்வளவு நாளா இருக்கு ஐயா? லாபம் எவ்வளவு நாளா இருக்கு? 1 வருஷம் சார். 1 வருஷமா? உங்களோட வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சார் வயசு 40 சார். புரியல சார். 40 வயதாச்சா? சார் எத்தனை உங்களுடைய வயது? வயசு 40 ஆச்சுங்களா? சார் உங்களுடைய வயது என்னய்யா? சார் ஏஜ் என்ன? ஏஜ் 40 வயசுமா. 40. ஓகே. இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி விஷயமா இல்ல வேற ஏதாவது ஒரு டென்ஷன் இல்ல பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுங்களா? ஓகே. சாதாரணமா இருந்தாலே உங்க கை கால் எல்லாமே வலிக்குது இல்லையா? வலி இருக்குங்களா வாதமா? அதாவது வலி இருக்குங்களா இல்ல வாதமா? இல்லையா, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு, சரியா கேட்க முடியல. வர்ற நேர்கள் எல்லாருக்குமே இது ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம், நேரலை நிகழ்ச்சியில கொடுக்குறோம்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாரா வந்தீங்கன்னா டிவி வால்யூம் குறைச்சிட்டு வந்தாதான் அந்த ஆலோசனையில ப்ராப்பரா நாங்களும் கொடுக்க முடியும், உங்ககிட்ட இருந்தும் அந்த விஷயங்களை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்க முடியும். சரி, நம்ம இப்ப இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ குழந்தைகள்ல இருந்து நம்ம ஜேர்னியல் டயபெட்டிக் அவங்களுக்கு வந்து வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டியை தடுக்கணும்னு சொன்னா அவங்கள ஏஜ்டன் பீரியட்ல இருந்து அவங்க என்ன பண்ணணும்? அதாவது இப்போ ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கு அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் அடுத்தது வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுறது, இல்லை டேட் ப்ரீவியஸாகவே வர்றது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறது, இப்போ வந்து அந்த ஃப்ளோ வந்து 3 days இல்லை 5 daysக்கு மேலே போகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பர் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணும்போது வேற எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் அடுத்தது இன்ஃபர்டிலிட்டி இந்த டயட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்தி டயட்ஸ் அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் டயட்ஸ், இந்த மாதிரி டயட்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய அந்த இர்ரெகுலர் மென்சஸ் இந்த மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஹெல்தி டயட்ன்ற மாதிரி போய் ஆக்சுவலி ஹெல்தி டயட் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா ஹெல்தி டயட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி ஒரு கீரை, ஒரு முட்டை, பால் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கீரை வகைகள் அண்ட் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். நீங்கள் டெய்லி காய்கறிகள் நிறைய சாப்பிடும்போது இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த இன்டர்னல் எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் நார்மலாக மெயின்டைன் ஆகும்போது இந்த பர்சனல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஜேர்னியல் டயபெட்டிக் பற்றியும் பேசியிருக்கு டாக்டர். நம்ம ஒரு நேர் பார்த்துட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. என்னோட பேரு கணேசன். கணேசன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து. ஓகே, டாக்டர் பேசுங்க ஐயா. டாக்டர், இப்போ கண் நோய் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில பண்ண முடியுமா? கண்டிப்பா இருக்கு சார். அதாவது இப்ப கண் பிரச்சனைகள் அப்படின்னா எந்த மாதிரி தொந்தரவுகள்னு தெரிஞ்சுக்கலாங்களா? டெரிஜியம்னு சொல்றாங்க இல்லையா, சதை வளருது இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஹோமியோபதியில ட்ரீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? நீங்க ரெகுலர் மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுடைய அந்த தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன, அதாவது இப்போ ஓல்டேஜா இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னாலும்
இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த ரீசனுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி மருத்துவம் எடுத்துட்டா எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்க முடியும்? அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. உங்களுடைய தொந்தரவுகள் எந்த மாதிரி இருக்கு அண்ட் அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஹோமியோபதிக்ல மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த மெடிசன்ஸ் உங்க பாடியில எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இதுல ஜுவானியல் டயபெட்டிக்ங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் தான் சொல்ல முடியும் இல்லையா டாக்டர்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய படிப்பு எல்லாமே பாதிக்கப்படுது, அவங்களோட ஃபேமிலில இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இந்த ஜுவானியல் டயபெட்டிக்ங்கிறதுக்கு தடுப்பு முறைகள் ஏதாவது இருக்கா, இல்ல அவங்க லைஃப் லாங் இதுலதான் சஃபர் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேம் சாமுண்டீஸ்வரி. உங்களுடைய கேள்வியில கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். அபார்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஹலோ. ஓகே மேடம் சொல்லுங்க. அது போட்டிருந்தோம். 2 வருஷமா போட்டுட்டு இருந்தேன். புரியல மேடம். 2 வருஷமா காப்பர்ட்டி போட்டிருந்தேன் சார். ஓகே. இப்போ எடுத்து ஒரு 3 மந்த் ஆகுது. ஓகே. சரின்ட்டு எங்க வீட்டுல பேபி கோசம் மூவ் பண்ணிட்டு இருந்தா அது நிக்க மாட்டேங்குது. என்னத்த சார் பண்ணலாம்? ஓகே. இப்போ வேற ஏதாவது மீன்ஸ் irregular menses இல்ல delayed menses அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? புரியல சார். irregular menses இல்ல delayed menses அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? ஒரு 10 days தள்ளி போகுது சார், அது திரும்பியும் வந்துருது சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த irregular menses கொஞ்சம் ரெகுலர் கொண்டு வரணும். அண்ட் அடுத்தது ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது அதிகமா இருக்குங்களா? புரியல சார். ஒயிட் டிஸ்சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்போ மென்சஸ் ஆகும்போது ப்ளீடிங் அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அப்படி இல்ல, எதுவும் இல்ல சார், நார்மலா தான் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கொஞ்சம் ஒரு 10 days டிலே ஆகுது இல்லைங்களா, அது கொஞ்சம் நார்மல் கொண்டு வரும்போது தான் பிரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அடுத்தது இப்போ காப்பர்ட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சடனா உடனே பிரெக்னன்சி ஆகணும் அப்படின்னா இட் டேக்ஸ் சம் டைம். ஓகே. ஓகேங்களா? இதனால உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அந்த இரெகுலரா அந்த டிலே ஆகிட்டு இருக்கிறத வந்து கொஞ்சம் ரெகுலரா கொண்டு வரணும். அண்ட் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஜுவானியல் டயபெட்டிக் இதை பத்தி நம்ம பேசணும் டாக்டர். ஆக்சுவலி ஜுவானியல் டயபெட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப்டர் சைல்ட் பர்த் இந்த மாதிரி டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஆஃப்டர் சம் சர்டன் ஏஜ் லிமிட்ஸ் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸில் யாருக்குமே சுகர் இல்லை, தென் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய இன்சுலின் செக்ரீஷன்ஸ் அது கம்மியாகும்போது இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நேயர் பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சுல்தான். எங்க இருந்து பேசுறீங்க? யாமோலூர். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க ஐயா. சரிங்க. ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குங்க? எனக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்ணி. புரியல சார். ஸ்மோக். மூக்குங்களா? ஆமா. ஸ்மோக் பண்ணி. ஹலோ. சொல்லுங்க. ஸ்மோக் பண்ணி. ஸ்மோக் பண்ணி எனக்கு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் ட்ரபிள் இருக்குதுங்க. உடம்புல என்ன வலிக்குதா? இல்ல, இழப்பு எடுக்குது. வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்களா? வீசிங் ப்ராப்ளம். ஓகே சார். அது நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த 15 மாத்திரை தராங்க, வாங்கி சாப்பிட்றேன். ஆனா குறமாகல. ஓகே சார். அதான் சரி என்ன பண்ணலாம் அதுக்கு. இப்போ நீங்க வந்து அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் விட்டுட்டீங்களா? என்னங்க? சிகரெட் பிடிக்கிறது நிப்பாட்டிட்டீங்களா? ஓகே. நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுக்கும்போது கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும் சார். என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஹலோ. சொல்லுங்க சார். உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வயசு வந்து 53. ஓகே. இந்த வீசிங் தொந்தரவு எவ்வளோ நாளா இருக்குங்க? எப்படிங்க? வீசிங் ப்ராப்ளம் எவ்வளோ நாளா இருக்கு சார்? இது வந்து ஒரு 7-8 வருஷமா இருக்குதுங்க. ஓகே. நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுக்கும்போது தான் இந்த தொந்தரவு சரியாகும். சரிங்களா?
அடுத்தது இப்போ நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது மறுபடியும் ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஏன்னா இதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா இருக்கு சார். ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அச்சுதன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரம் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? காஞ்சிபுரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? சார் கண்ணு கொஞ்சம் மக்களா தெரியுது சார். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குங்க இந்த தொந்தரவு? இப்போ ஒரு 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 2 மாசமா இருக்கு சார். ஓகே, கண்ணு செக் பண்ணீங்களா? அதாவது இப்போ விஷன் அந்த பவர் ஏதாவது கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணிருக்கு சார். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? மருந்து டிராப்ஸ் விட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிராப்ஸ் விட்டுன்னு தான் இருக்கு சார். அப்ப கூட கொஞ்சம் காலையில தூங்கி இந்த மாதிரி சுத்தமா தெரிய மாட்டேங்குது சார். ஓகே சார். கொஞ்சம் மக்களா தெரியுது, எல்லாம் 2 தெரியுது சார். ஓகே, கண்ணாடி ஏதாவது போடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க சார். இன்னும் கண்ணாடி இது பண்ணிட்டு வந்திருக்கு சார். ஓகே, அதாவது நீங்க கண்ணாடி போடுங்க. இந்த பவர்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்க கொஞ்சம் கண்ணாடி போட ஆரம்பிங்க. போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியாக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? அதாவது இன்டர்னலா ஏதாவது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கண் பார்வை இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் முபாரக்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க முபாரக்? சென்னிமலையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. பிரச்சனையில சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த கால் 2 கால் கூச்சல் இருக்குங்க சார். ஓகே சார், எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவு உங்களுக்கு? இது ஒரு 7-8 வருஷமா இருக்குங்க சார். ஓகே, சுகர் இருக்குன்னு செக் பண்ணீங்களா? சுகர் நார்மல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கால் கூச்சல் எல்லாம் எப்படி தெரியுங்களா? இந்த குடைச்சல் இல்லைங்க, கூச்சல். அதாவது பச்சை மாங்காய் கடிச்சோம்னா பல்லுலாம் கூசும் பாருங்க. ஆமாங்க, அந்த மாதிரி கூசுதுங்க. விடிய விடிய சும்மா துள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, கால் பிறண்டுட்டே இருக்குது. ஓகே, இல்லைங்க, இல்லைங்க. இந்த தொந்தரவு எவ்வளவு நாளா இருக்கு சார் உங்களுக்கு? அதான் ஒரு 7-8 வருஷமா இருக்குங்க சார். ஓகே, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? வேற எதுவும் இந்த கால் கூச்சல் தான் ரொம்ப நாளா இருக்குங்க. ஓகே, இந்த தொந்தரவு ஆரம்பிச்சது இல்லைங்களா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி? வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்து அதுக்கப்புறமா இந்த தொந்தரவு வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் அது இல்லைங்க. இல்லைங்க சார், அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அதாவது இப்ப இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துச்சு இல்ல சிக்கன்குனியா காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கப்புறமா எனக்கு இந்த தொந்தரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? இல்ல நார்மலாவே ஆரம்பிச்சதுங்களா? இல்ல எந்த மாதிரி ஆரம்பிச்சதுங்க சார் இந்த தொந்தரவு? நார்மலா ஆரம்பிச்சுங்க சார். ஓகே, எந்த நேரத்துல அதிகமா இருக்குங்க? சார் எந்த நேரத்துல அதிகமா இருக்கு? நைட் நேரம் தான் சார். நைட் நேரம் ரொம்ப அதிகங்க சார். ஓகே, நீங்க எடுத்துக்கக்கூடிய டயட்ஸ் எந்த மாதிரி இருக்குங்க? ஏன் சார்? நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? புரியலங்க. உணவுப் பொருட்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? ஒரு சிலருக்கு இந்த கிழங்கு வகைகள் கொஞ்சம் அதிகமா எடுக்கும்போது இந்த மாதிரி கூச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வேற ஏதாவது உணவு வகைகள் அதிகமா எடுத்துக்கிறீங்களா? என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிடுறீங்க ஐயா நீங்க? காலையில என்ன சாப்பிடுவீங்க? மாத்திரை எதுவும் சாப்பிடுறீங்க? ஓகே சார், அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா தான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா இருக்கும் சார். சரிங்களா? ஓகே, சரி, நீங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுனா கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தீங்கன்னா முழுமையான விளக்கங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா இது நேரலை நிகழ்ச்சி, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். அதனால டிவி வால்யூம் குறைச்சிட்டு வாங்க. உங்களுடைய தகவல்கள் நிச்சயமா அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்க கேட்கலாம், சிகிச்சை முறைகள் பெற்றுக்கலாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க. லிங்கேசன், பனையூர் குப்பம். நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சரிங்க மேடம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் பனையூர்ல இருந்து லிங்கேசன் பேசுறேன் சார். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஓகே சார். குழந்தை தங்கமா இருக்கு எனக்கு. ஓகே, டெஸ்ட் எடுத்தா பாயிண்ட் கம்மியா இருக்கு சொன்னாங்க. யாருக்குங்க? அதாவது உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா?
எனக்கு தான். ஓகே சார். இப்போ பாயிண்ட் கம்மியாக சொன்னாங்க. ஊசியும் போட்டேன், நிறைய ஊசி போட்டேன், குழந்தை இன்னமும் தங்க மாட்டுது சார். ஓகே சார். அது என்னதான் உங்களுக்கு கேட்கலான்னு. ஓகே சார், ஒன்றும் இல்லை. இப்போ அதிகமாக நீங்கள் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குங்களா? கரெக்டாக இருக்கு. இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குங்களா? இல்லை அதெல்லாம் இல்லைங்க, எந்த பழக்கமும் கிடையாது. ஓகே சார். ஓகே, இப்போ பாயிண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி சொல்கிறாங்க சார்? அதாவது அணுக்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை அது நகரக்கூடிய அந்த ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? அணுக்கள் தான் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே சார், நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும்போது உங்களுடைய தொந்தரவுகள் சரியாகும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நான் ஷேரட்டா ஓட்டினுக்கிறேன். அதான் ஓகே சார். அதாவது இப்போ நம்ம பாடி ரொம்ப இப்போ அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ரொம்ப அதிகமாக டிரைவிங்கில் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்கஹால் எடுத்துக்கிற பழக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா, சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நம்ம இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா ஹோமியோபதிக்கில் நீங்கள் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு இருக்குது சார். நாட்டு மருந்து சாப்பிடுங்க சார். ஓகே, ஒரு 3 மாசம் நாட்டு மருந்து சாப்பிட்டேன், அப்போ அதுலேயும் செட் ஆகல. ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டுங்க. சரிங்களா? நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக 100% உங்களுக்கான தீர்வு இருக்குது சார். சரிங்களா? இன்னும் இதை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரடியாக நீங்கள் பிரான்ச்சுக்கு வாங்க. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே, நன்றி. நம்ம நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சு டாக்டர். இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. என்ன நேரில் இந்த நிகழ்ச்சி மூலமாக நலம் காக்க நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க பேசினது டயபெட்டிக் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி தொடர்பாக பேசினாங்க. மேலும் பல விவரங்கள் தெரியணும்னா கீழே வர நம்பருக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.